நான் சொல்ல இருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெற பிற வழிகள். உங்களுடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று அன்போடு அவர்களை உபசரியுங்கள். எக்காரணம் கொண்டும் விருந்தினர் மனம் நோக விடாதீர்கள். விருந்தினர் சென்ற பிறகு உடனே வீட்டை பெருக்கி துடைக்கக்கூடாது. அது வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியே அனுப்புவதற்கு சமம். அதுபோல கோவிலுக்கு சென்று வந்தவுடன் குளிக்காதீர்கள். கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் பிறகே கோயிலுக்கு செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் கோவிலில் தேவையில்லாத கதைகளையோ அல்லது கடவுள் வழிபாட்டின் போது பேசிக்கொண்டோ இருக்காதீர்கள். அது கடவுளை அவமதிப்பதற்கு சமமாகும். கோவிலில் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது. வீட்டில் வெகு நேரம் உறங்கக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் படுக்கை பாய் முதலானவைகளை சுருட்டி எடுத்து வைத்துவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். வெகு நேரம் உறங்கினால் சாபத்திற்கு ஆளாவோம், நித்ரா தேவியின் சாபத்திற்கு ஆளாவோம். அதுபோல யாரிடமும் கடுஞ்சொற்கள் பேசாதீர்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம். எக்காரணம் கொண்டும் கோலம் போடவும் விளக்கேற்றவும் மறக்காதீர்கள். பின்ன ஒரு அகல் விளக்கு, ஒரு வெள்ளி விளக்கு அல்லது பித்தளை விளக்கு அல்லது வெண்கல விளக்கு அவரவர் வசதிப்படி ஏற்றுதல் மிகவும் நலம். செவ்வாய் வெள்ளி நிறைய செலவு செய்ய வேண்டாம். செவ்வாய் வெள்ளி நகம் முடி திருத்துதல் போன்ற வேலைகளை செய்ய வேண்டாம். மேலும் பெண்கள் அழகு நிலையத்திற்கு சென்று முடியை திருத்துதல், புருவத்தை திருத்துதல் போன்றவை கணவனின் ஆயுளை குறைக்கும். எனவே இதனை செய்யாமல் இருத்தல் நலம். இயற்கையாக மஞ்சள் பூசி குளித்தாலே பெண்களுக்கு நல்ல அழகு ஏற்படும். அது தவிர அரிசி மாவு, கடலை மாவு போன்ற இயற்கை பொருட்கள் உள்ளன. அவற்றை பன்னீருடன் கலந்து முகத்தில் தடவுவதன் மூலம் நல்ல அழகையும் பொலிவையும் பெற முடியும். தேவையெனில் சிறிது மேக்கப் செய்து கொண்டு விசேஷ வீடுகளுக்கு செல்லலாம். ஆனால் அடிக்கடி அழகு நிலையம் சென்று முடியை திருத்துதல், முடியை நேராக்கி கொள்கிறேன் அல்லது சுருட்டி கொள்கிறேன் என்று புருவத்தை திருத்துகிறேன் என்றால் கணவனின் ஆயுள் குறையும். எனவே இதில் பெண்கள் கவனம் செலுத்துதல் நலம். மேலும் உறவினர்களிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்களிடம் அன்போடு விசாரியுங்கள். உறவினர் வீடுகளில் திருமணம் நடந்து அந்த புதுமண பெண்ணும் மாப்பிள்ளையும் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களை மனம் கோடாமல் உபசரியுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதுபோல கஷ்டத்தில் இருப்பவர்கள் கடனாக கேட்டால் கரெக்டாக திருப்பி தர வேண்டும் என்று நிபந்தனையுடன் உங்களால் முடிந்த அளவு கொடுத்து உதவுங்கள். பிறரிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து உதவாதீர்கள். அதுபோல கொடுத்த கடனை திருப்பி கேட்கவும் எக்காரணம் கொண்டும் வெட்கப்படாதீர்கள். அதுபோல விசேஷங்களில் சாப்பிடும் பொழுது செருப்பை அணிந்து கொண்டு சாப்பிடுதல், மணமேடைகளில் அதாவது மணமகன் தாலி கட்டும் மணமேடைகளில் செருப்பை அணிந்து கொண்டு ஏறுதல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் ஹோமம் நடக்கும் இடம், உணவு அருந்தும் இடம் போன்றவை மிக புனிதமானவை. ஏனெனில் அதனால் இந்த இடங்களில் செருப்புகளை தவிர்த்துவிட்டு உணவு உண்ணுதல், மணமக்களை வாழ்த்துதல் என்பது மிகவும் நலம். அதுபோல உணவில் குறை இருந்தால் அதை சாப்பிடும்போது எக்காரணம் கொண்டும் சமைத்தவரிடம் தெரிவிக்காதீர்கள். உணவு உண்டு முடித்த பிறகு அதில் ஏனும் குறைகள் இருந்தால் குறைகளையும், சாப்பாடு நன்றாக இருந்தால் சுவையை பாராட்டியும் அவரிடம் தெரிவியுங்கள். இதன் மூலம் அன்னபூரணி தாயார் மகிழ்ந்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவாள். அதுபோல குறைகளை தெரிவிக்காததால் குறைகள் என்று கூறாமல் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக அவரிடம் தெரிவியுங்கள். இதன் மூலம் அன்னபூரணி தாயாரின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருப்பீர்கள். கடன் வாங்குவதை தவிர்ப்பது, சினம் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதிக நேரம் தூங்குதல், வீட்டில் உள்ளவர்களுடன் சண்டை போடுதல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் பெரியவர்களை பட்டினி போடாதீர்கள். முடிந்த அளவு பெரியவர்களுக்கு உரிய உணவை கொடுத்து அவர்கள் மனம் கோடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் வீட்டில் பெரியவர்கள் மனசு சங்கடப்பட்டால் அல்லது வீட்டில் உள்ள பெண்களின் மனசு சங்கடப்பட்டு அவர்கள் அழும் நிலை நேர்ந்தால் அந்த வீட்டிலிருந்து லக்ஷ்மி தேவி விலகிச் சென்று விடுவாள். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.